வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் நிறைய செல்வம் சேரணும், நிறைய ஞானம் பெருகணும், ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, இந்த மூணையும் நிறைந்து உங்களுடைய வீடு சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம வாழ்த்துறோம். ஸோ இந்த தீபாவளி திருநாள் எல்லா விதமான பழைய கணக்குகளை முடிச்சுட்டு நல்லதொரு கணக்கை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் முழு பாரதத்திலையும் இதை ஒரு விமர்சனையான ஒரு விழாவாக கொண்டாடுறோம். ஸோ தீப ஒளி, அதில் மிக முக்கியமானது தீபம். ஸோ இந்த தீபந்தான் இந்த விழாவுக்கு ஒரு கதாநாயகன்னு சொல்கிறான். அது என்னங்க தீபத்துக்கு இவ்வளோ மதிப்பா அப்படின்னா, மனிதன் அவனுடைய அறிவை பெருக்குவதற்கு, ஞானத்தை வளர்த்து கொள்வதற்கு, மனித நிலையிலிருந்து அவன் கடந்து கொஞ்சம் உயர்ந்து இருப்பதற்கு அவனுக்கு இந்த ஞானத்துக்குள்ளார போகக்கூடிய பக்குவம் இல்லாத காரணத்தினால பக்தியில் ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டது. என்னென்னா இந்த தீப ஒளியை பார்க்கக்கூடிய பயிற்சி. நம்ம இதுக்கு முன்னாடி பதிவுலேயே சர்க்கரை நோய்க்குள்ள நம்ம சொல்லியிருந்தோம், தீப ஒளி தியானம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறார். 25 வருடமாக அவருக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கு. அவர் நம்ம சொன்ன புடலங்காய் ஜூஸ் எல்லாம் குடிச்சு பார்த்துருக்கிறார், தூக்கம் வரல. ஆனால் இந்த தீப ஒளி தியானத்தை பண்ணி அவருக்கு தூக்கம் வந்ததாக நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கிறாரு. ஸோ தூங்குறதுக்காக தீப ஒளி இல்லை. அடிப்படையாக என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் ஒரு வடிகாலாக கொண்டு வர்றது தான் தீப ஒளி. அப்படி என்னங்க தீப ஒளி இருக்கு அப்படின்னா, அந்த தீப ஒளியை காணும் பொழுது நம்முடைய அகக்கண் திறக்குது. அதாவது மனசாட்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மனசாட்சியை திறக்கிறதுக்கு உண்டான சாவி தான் தீப ஒளி. அப்போ ஒருத்தன் மனசாட்சிப்படி அவன் நடக்க ஆரம்பித்தாலே அவனை யாரும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிசிடிவி கேமராவுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, பத்திரத்தில் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே நீதி நேர்மைப்படி நடக்கும். ஸோ அகக்கண்ணை திறக்கக்கூடிய அல்லது நேர்மையினுடைய தன்மையில் இருப்பதற்கு, அல்லது நடுநிலையாக இருப்பதற்கு, அல்லது சமநிலையாக இருப்பதற்கு, இந்த மாதிரி பலவிதமான பலன்கள் இருக்குது இந்த தீப ஒளியில். அப்போ தீப ஒளியானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாரும் இதை கொண்டாடணும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, இது பலவிதமான மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய விழாவாகவும் இருக்குது. இந்த தீபாவளியில் அந்த தீபத்தை பார்க்கக்கூடிய நோக்கம் என்னன்னா, இந்த உடம்பு என்பது அழியக்கூடியது, அழிவில்லாதது ஆன்மா. அப்போ அந்த அழியவில்லாத ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைப்பதற்காகத்தான் தீப ஒளி அப்படின்னு நம்ம இது வைக்கிறோம். சப்போஸ் இந்த தீப ஒளி அப்படிங்கிற நம்ம பயிற்சி பண்ண நம்முடைய அகக்கண் திறக்கும். அப்போ அழியக்கூடிய விஷயத்திலிருந்து அழிவில்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளார போகிறதுக்காகத்தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆன்மாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த தீப ஒளி. அப்போ ஆன்மான்னு பார்க்குறப்ப 8 விதமான சக்திகள் இருக்குது. இப்போ தீபாவளிக்கு லட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க. அப்போ லட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பூஜை செய்யப்படுகிறது. அதில் மொத்தமாக 8 விதமான லட்சிக்கும் சேர்த்து மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த லட்சுமிகள் பலவிதமான நன்மையை உங்கள் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இது செய்யப்படுகிறது. அதில் பாருங்கள், ஆதிலட்சுமின்னு சொல்கிறாங்க, வித்யாலட்சுமி அப்படி சொல்கிறாங்க, ஐஸ்வர்ய லக்ஷ்மி அப்படி சொல்கிறாங்க, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, அதுக்கப்புறம் கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, அப்புறம் வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, இப்படி 8 விதமான லட்சுமிகள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. 8 லட்சுமி நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஒரு ஆசை. அதுக்கு ஒரு திறவுகோல், ஒரு கீ அப்படிங்கிறது தான் தீபாவளி அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலாக இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை தான் விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்போ பயிற்சி பண்ணாமே விழா கொண்டாடுறோங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆக இந்த தீப ஒளியை நான் இன்னிலிருந்து தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு பயிற்சியாக நம்ம செய்யணும். அதை ஒரு உறுதிமொழியாக, ஒரு வைராகியமாக
தினந்தோறும் நான் வந்து இந்த தீபாவளியிலிருந்து நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்கள் உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து செல்வம் வந்து சேரும், கடன் ரோகம் போகும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படும். பொதுவா இந்த பிறவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல போறப்ப 3 விதமான ஒரு வெற்றிய சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ரோகம், நோய். அதுக்கப்புறம் வந்து கடன். அதுக்கப்புறம் பகை. இந்த 3யும் நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்களா இந்த பிறவியில? அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் பேப்பர். இத வந்து உங்களால ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிறப்போ, ஆக இத ஜெயிச்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த தீபாவளி. அப்ப தீப ஒளியில என்ன நடக்குதுன்னா, நம்முடைய மனசாட்சிய வந்து திறந்து பார்க்குறோம். அகக்கண்ண திறந்து பார்க்குறோம். ஆக மனிதன் வந்து பக்தியிலிருந்து ஞானத்துக்கு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொடர்பு என்ன அப்படின்னா, தீபம் தான். நம்ம பாரதத்துல முழுசா இத கொண்டாடினா கூட, இங்க தமிழ்நாட்டுல வந்து இதோட சிறப்பான ஒரு விழா இருக்கு. என்ன அப்படின்னா வந்து கார்த்திகை தீபம். அதுல வந்து பெரிய தீபம் சொல்லிட்டு திருவண்ணாமலையில நம்ம வந்து செய்றோம். அது வந்து நம்ம இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விசேஷமான சமயம். இந்த தீபாவளியில 8 விதமான விஷயங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். அததான் அஷ்டலட்சுமிகள். அ மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா, இது வந்து ஒரு பயிற்சி. ஒரு ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே அ இப்படிலாம் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அ இந்த மாரி பயிற்சி பண்ணுபவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விழா கொண்டாடுறது தான் இது ஆக்சுவலா. இது வந்து ஒரு கல்வியினுடைய ஒரு விழா. சாதாரண விழா கிடையாது. அப்ப இவ்வளோ 1 வருஷம் ஃபுல்லா இந்த பயிற்சி பண்ணீங்க இல்லையா? அதுக்கு ஒரு விழா கொண்டாடுறதுக்கு தான் வந்து தீபாவளி அப்படின்னு இதுக்கு பல புராண கதைகள் இருக்குது. புராண கதைகள் வந்து கொஞ்சம் டைம் பாஸுக்கு சொன்னா கூட, உண்மையான அதனுடைய அர்த்தம் வந்து எப்படின்னா, ஒரு பயிற்சியினுடைய ஒரு விழா. எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாரி சேர்ந்து அத ஷேர் பண்ணிக்கிறது தான். அப்ப ஆத்மாவினுடைய ஒரு 8 விதமான விஷயங்கள தான் இங்க வந்து தீபாவளியில நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஆன்மா வந்து அழிவற்றது. அது யாராலயும் அழிக்க முடியாது. அத படைக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? அப்படியும் பண்ண முடியாது. அப்ப அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது, அத பார்க்கவும் முடியாது. அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதோ இந்த ஒளி விளக்கு எடுத்து அத பாருங்க. எப்படி அது ஒளியா இருக்குதோ, அப்படிதான் ஆன்மா இருக்குது. அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்காகத்தான் இது வந்து சொல்லப்பட்டது. இது ஓகே. அடுத்ததா வந்து ஆன்மாவுக்குள்ளார 3 விதமான சக்திகள் இருக்குது. அப்ப மனசு அப்படிங்கிறது ஒரு அபாரமான சக்தி. நம்முடைய அறிவு என்பது ஒரு அற்புதமான சக்தி. நம்முடைய குணம் என்பது ஒரு அதிசயமான சக்தி. இந்த 3 சக்திகளும் ஆத்மால வந்து நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா ஐம்புலன்கள் மற்றும் இந்த பஞ்சபூதங்களை ஆளக்கூடிய ஆற்றல் வந்து ஆத்மாவுக்கு இருக்குது. மொத்தத்துல இந்த பூமிக்கே வந்து ஆன்மா தான் வந்து நாயகம். அதான் ஓங்கார வடிவம் சொல்றோம். ஃபைனலா வந்து நம்ம எப்படி வந்து ஒரு அதிகாரியா இருக்கிறோம், முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பலம் ஆன்மாவுக்கு இருக்குதோ, அதே மாரி பிற ஆத்மாக்களுக்கு இருக்குது. அதனால எல்லா உயிரினங்கள் மேலும் நம்ம அன்பு கொள்ளணும். ஆக ஆளவும் செய்றோம், ஆட்கொள்ளவும் செய்றோம். இந்த மாரி 8 விதமான ஒரு அடிப்படை கருத்தை முன்னிறுத்தி தான் வந்து இந்த தீபாவளி வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ அதனுடைய அடிப்படையான விஷயத்த நாம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவுல போட்டிருக்கிறோம். ஸோ தீபாவளி அன்னைக்கு நாம இன்னிலிருந்து ஒரு 10 நிமிடமாவது தீப ஒளிய விளக்கேத்தி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி பண்ணணும். பொதுவா வந்து வீட்ல ஒரு பழக்கம் இருக்கு. விளக்கேத்தணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. விளக்கேத்துறது நல்ல விஷயம். விளக்கேத்திட்டு அந்த விளக்கொளிய பார்க்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அ வீட்ல வந்து தாய், தந்தையர் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, நோய் நொடிகள் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பகை உறவுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான தீர்வு என்ன அப்படின்னா, இந்த தீப ஒளி. அப்ப இத வந்து நீங்க ஒரு 10 நாள் பண்ணி பாருங்க. தீப ஒளி ஏத்தி அத உட்கார்ந்து பாருங்க. அதிலேயே உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சால்வ் ஆகும். உங்களுக்கு சமயம் இல்ல, எனக்கு மாலை பொழுதுலலாம் வந்து தீபத்த பார்க்க முடியலன்னா, ஓகே. நீங்க எப்ப தூங்க போறீங்களோ, தூங்குறதுக்கு முன்னாடி பாருங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு தடவ பாருங்க. சொல்லுவாங்க இல்லையா? "காலையில யார் முகத்துல முழிச்சோம்" அப்படிங்கிற மாரி, நீங்க வந்து எங்க தூங்குறீங்களோ, அந்த இடத்திலேயே வந்து ஒரு தீபத்த வச்சுக்கோங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தீப ஒளிய பார்த்துட்டு தூங்குங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த தீப ஒளிய பார்த்துட்டு, உங்களுடைய வேலைய ஆரம்பிங்க. அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நிச்சயம் நடக்கும்.
உங்களை வீடு தேடி எல்லா லட்சுமிகளும் வந்து நிற்கும். இது நான் கேரண்டியா சொல்றேன். பல பேரும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியில வந்திருக்கிறாங்க. அது உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்மீக ரீதியாக பல பிரச்சனைகளிலிருந்து வெளில வந்திருக்கிறாங்க. அதனால 100 குருமார்கள் 1000 குருமார்கள் சொல்லித் தராதத ஒரு தீப ஒளி வந்து சொல்லித்தரும். அதனால தான் இதுக்கு விசேஷம் என்ன அப்படின்னா தீபாவளி அப்படின்னு. இதே ஒரு விசேஷம் வந்து கார்த்திகை தீபத்துக்கும் இருக்குது. அதனுடைய விசேஷம் வந்து இதோட மகிமை வாய்ந்தது. அது மீண்டும் நம்ம வந்து கார்த்திகை தீபம் அப்போ வந்து அந்த விழாவப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.